ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இதுக்கு முன்னாடி அல்டிமேட் காட் ஆஃப் அல்கமி அப்படிங்கிற மான்வா போட்டிருப்பேன். அந்த மான்வாவும் செக் பண்ணி பாருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ், இந்த மான்வா பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 50 பேராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு நெக்ஸ்ட் எபிசோடு கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே முடிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் கொண்டு வந்துருங்க. சரி வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த உலகத்துல உண்மையான வாரியர்ஸ் அப்படின்னா அவங்க லைட்டோட பவர் வச்சிருக்கணும். இங்க இருக்கிறது ஒரு பயங்கரமான இம்மோர்டல் கிங் அப்படின்னு ஒரு ஸ்கெலிட்டனை காட்டுறாங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு வாரியர் உன்னதான் எல்லாரும் இம்மோர்டல் கிங்னு கூப்பிடுவாங்களா? நீ நைட் மேர் இல்லத்துல இருக்க. உன்னோட பவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, இந்த லைட்டுக்கு முன்னாடி அந்த டார்க்னஸ் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு உன் டார்க்னஸோட கதை என்னோட லைட்னால அழிய போகுது அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டனை அந்த வாரியர் அட்டாக் பண்ண போறான். இவனை எல்லாரும் வேலையன்ட் வாரியர் ஆஃப் லைட் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ். அப்புறமேட்டுக்கு ஒருத்தன் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும், இது எல்லாமே ஒரு நடிப்பு மட்டும்தான் அப்படிங்கிறான். இவன் தான் நம்ம மான்வாவோட ஹீரோ. நம்ம ஹீரோ ரொம்பவே சோம்பேறி. அவன் இந்த ரூம் விட்டே வெளியே போக மாட்டான். அப்படின்ட்டு அந்த ஸ்கெலிட்டன் அந்த வாரியர் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம்ல காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இது எல்லாமே நான் தான், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மான்வாவோட டைட்டில் கார்டை போட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஒருத்தன் வந்து நான் அவேக்கனஸ் மேனேஜ்மெண்ட் பியூரோல இருந்து வரேன், நான் டிரான்ஸ்ஃபர் டிவிஷனை சேர்ந்தவன். அப்புறம் நீங்க தானே மிஸ்டர் ஷியோன்ஜூ ஹான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட பேரு ஷியோன்ஜூ ஹான், நம்ம ஹீரோனே கூப்பிட்டுக்கலாம். அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா அது நான் தான் அப்படின்ட்டு இவன் என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு இரிட்டேட் ஆகிறான். அப்ப அவனும் தேங்க்யூ சார், உங்களோட ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்க அவேக்கன் ஆனீங்க அப்படின்னா அவேக்கனஸ் மேனேஜ்மெண்ட் பியூரோல இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க நாள் நல்லா போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போறான். நம்ம ஹீரோவும் நல்லா போறதா? எங்க இருந்து? நான் கடைசி 6 மாசத்துல இப்பதான் ஒரு ஹியூமன் கூட பேசியிருக்கேன். அப்படின்னா நான் என் ரூமோட டோரை கடைசி 6 மாசமா ஓபன் பண்ணவே இல்லை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு இதுவும் எக்ஸ்பீரி ஆகி போச்சு அப்படின்னு சோகமாயிட்டு நான் என் வீட்டை விட்டு வெளியே போய் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த மக்கள் எல்லாம் என்ன ரொம்பவே பரிதாபமா பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா என்ன ரொம்பவே வீக்கா பார்ப்பாங்க. ஏன்னா இந்த சொசைட்டியால நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப டிவியில பிரேக்கிங் நியூஸ், இங்க மறுபடியும் ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இந்த ஃபயரை ஃபயர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காரணம் வேற டைமென்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆன அவேக்கனர்ஸ் தான் அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் என்னது அவேக்கனர்ஸ் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஒரு நாள் இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் அவேக்கன் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு டிஃபரெண்டான சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க எப்ப அவேக்கன் ஆகுறாங்களோ அந்த டைம்ல இருந்து 24 மணி நேரம் கழிச்சு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி அவங்கள வேற டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு போயிடும். அங்க இருந்து மறுபடியும் எர்த்துக்கு வரணும் அப்படின்னா அவங்க சொல்ற கண்டிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளால எர்த்துக்கு திரும்ப வர முடியும். அந்த அவேக்கனர்ஸ் ஒரு சிலர் மட்டும்தான் எர்த்துக்கு திரும்ப வந்தாங்க. அதுலயும் நிறைய பேர் அவங்களோட பவரை தப்பா யூஸ் பண்ணி நிறையவே கிரைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவேக்கனஸ் பண்ண ஒரு இன்சிடென்ட்ல என்னோட ஃபேமிலியை ஃபுல்லா நான் இழந்தேன். அப்புறம் என்னோட காலும் போயிருச்சு. நான் என் காலை மறுபடியும் பழையபடி ஒர்க் பண்ண வைக்க என்னால முடிஞ்ச எல்லா வழியிலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால எதுவுமே முடியல. நான் கடைசி வரைக்கும் ஒரு ஊனமுற்றவனாவே இருக்க வேண்டியதுதான். என்னால என் ரூம்பை விட்டு வெளியவும் போக முடியல. ஏன்னா வெளியே மக்கள்லாம் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். ஆனா நான் எப்படியாவது என்னோட ரூமை விட்டு வெளியே போவேன் அப்படிங்கிறான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி டைமென்ஷனல் இன்ஃப்ளெக்ஷன் டிடெக்டட், நீங்க ஆகாச சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல நீங்க இனிஷியல் ஸ்கில்ல அவேக்கன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. நம்ம ஹீரோவும் இல்ல இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல நீங்க இனிஷியல் ஸ்கில்ல அவேக்கன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அவதார் ஸ்கில் கிடைச்சிருக்கு, நீங்க இன்டர் டைமென்ஷனலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இன்னும் 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னு ஒரு டைமர் ஓடுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு டேய் நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா, என்னால எப்பறம் இது முடியும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல நீங்க கொடுத்த டைமுக்குள்ள அந்த போர்ட்டலுக்கு போகல அப்படின்னா நீங்க அந்த போர்ட்டலுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுக்கப்படுவீங்க அப்படின்னு வார்னிங் வருது. நம்ம ஹீரோவும் இல்ல இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு அங்கிருந்து போய் அந்த ஃப்ரிட்ஜ் டோரை திறந்து இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் மட்டும் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா எர்த்துக்கு திரும்பி வரதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆகும். ஆனா அந்த போர்ட்டலுக்குள்ள கிட்டத்தட்ட 10 மடங்கு ஸ்லோவா தான் டைம் மூவ் ஆகும். நான் மட்டும் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா நான் சர்வே ஆகி வரது நடக்குமா, இது என்னால பண்ண முடியுமா அப்படின்ட்டு தக்காளி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவனோட கால்லாம் நடுங்கிட்டு அந்த போர்ட்டலுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அந்த விண்டோலயும் நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர் ஆக 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கா, என்னால முடியுமா அப்படின்னு அந்த போர்ட்டலுக்குள்ள காலை வச்சுட்டு இல்ல என்னால முடியாது, என்னால என் வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியல, நான் இந்த போர்ட்டலுக்குள்ள போறதா எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் டேலண்டும் இல்ல ஸ்கில்லும் இல்ல, என்னால எப்படி வேற டைமென்ஷன்ல போய் சர்வே ஆக முடியும், நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா அப்படின்னு அவனோட மண்டை பிச்சுக்கிட்டு இல்ல 1 நிமிஷம் என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, ஆமா நான் எப்படி அதை மறந்தேன் அப்படின்னு ஏதாவது
உருப்படியான ஸ்கில்லா இருக்கணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஆக்டிவேட் ஸ்கில் அவதார் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவனோட அவதார் வருது. கிட்டத்தட்ட அது க்ளோன் மாதிரி தான். நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னது அவதாருங்கிறது நானா? அப்புறம் இப்ப என்னடா நடக்குது? அப்புறம் எனக்கு ஏன்டா என்னோட மைண்ட் ரெண்டு டிஃபரெண்ட் பாடியில இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு திரும்பி நின்னுகிட்டு ஆமா நான் நினைச்சது கரெக்டா போயிருச்சு. என்னோட அவதார் பாக்குறத என்னால பார்க்க முடியுது. அப்புறம் என்னோட பாடி தனித்தனியா மூவ் ஆகும் போது எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் வாயை மூடிக்கிட்டு என்னால என்னோட ரெண்டு பாடியும் ஒரே டைம்ல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்கிரீன்ல இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆக. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஸ்கிரீன்ல 59 58 அப்படின்னு டைம் குறைஞ்சிக்கிட்டு நீங்க இந்த போர்ட்டலுக்கு உள்ள வரல அப்படின்னா உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த போர்ட்டலுக்கு இழுப்போம் அப்படின்னு வார்னிங் வருது. நம்ம ஹீரோவும் என்னது ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுப்பீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னோட அவதார் ஸ்கில்ல வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த அவதாரும் ஒரு குப்பை தான். என்னால எப்படி அந்த போர்ட்டலுக்குள்ள போக முடியும்? இல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனோட அவதாரை பார்த்துக்கிட்டு இந்த போர்ட்டலுக்குள்ள என்னோட அவதார் போனா என்ன ஆகும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட அவதாரம் அந்த போர்ட்டலுக்குள்ள போகுது. அப்ப அந்த சிஸ்டத்துல நாங்க அவேக்கனரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெகக்னைஸ் பண்றோம் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் கண்ணை மூடிட்டு கடவுளே இந்த ட்ரிக் ஒர்க் ஆயிரணும், இது மட்டும் ஒர்க் ஆனிச்சுன்னா என்னோட உயிர் தப்பிச்சிடும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கோம். அப்ப அந்த சிஸ்டமும் நாங்க அவேக்கனரை ரெகக்னைஸ் பண்ணிட்டோம், இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இது ஒர்க் ஆயிருச்சா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த போர்ட்டல் என்னோட அவதாரை நான் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டமும் நாங்க அட்டூரிக்கா டைமென்ஷனுக்கு அவேக்கனரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் கையை தூக்கி பார்த்துட்டு டே இங்க என்ன நடக்குது, நான் எப்படி இங்க வந்தேன், என்னோட அவதார் தானே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு அந்த சிஸ்டத்துல இருந்து நீங்க எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா ரிட்டர்ன் என்ட்ரிய கர்மா ஷாப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நீங்க அட்வென்ச்சர் பண்றது மூலியமா உங்களுக்கு கர்மா பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்குது. நம்ம ஹீரோட்ட இப்ப 0 கர்மா பாயிண்ட் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல அது நான் இல்ல, அது என்னோட அவதார் தான், நான் என்னோட அவதார் என்ன பாக்குதோ அதை பாக்குறேன் அப்படின்ட்டு இல்ல எனக்கு தலையே சுத்துது, என்னோட அவதாரை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இல்ல அப்படின்னு அவனோட வாயை மூடிக்கிட்டு அங்க இருந்து பாத்ரூமுக்கு போய் வாந்தி எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் பாத்ரூமுக்கு போய் வாந்தி எடுத்துட்டு எப்படியும் நான் வேற டைமென்ஷனுக்கு போகல, நான் மட்டும் அங்க போயிருந்தேன்னா கண்டிப்பா செத்துருப்பேன் அப்படின்னு சமன் அவதார் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட அவதாரம் அங்க வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் என்னது அவதார் வந்துருச்சா, என்னடா ஜோக் பண்றீங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ் பவர் கிடைக்கிறதுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஃபேட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கர்மா ஷாப்ல இருந்து ரிட்டர்ன் டோக்கனை வாங்கவே இல்ல, நீங்க உங்களோட முயற்சியிலே எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கீங்க, உங்களோட ஃபேட் கம்ப்ளீட் ஆனதுனால உங்களுக்கு இன்டர் டைமென்ஷனல் போர்ட்டல் தரோம், நீங்க இந்த இன்டர் டைமென்ஷனல் போர்ட்டலை வச்சு உங்களால வெவ்வேறு லொகேஷனுக்கு டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவோ என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப மறுபடியும் அந்த சிஸ்டத்துல இருந்து உங்களோட கர்மா பாயிண்ட் ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவோ இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது நான் தான் இந்த அவேக்கனர்லயே எர்த்துக்கு சீக்கிரமா வந்து ரிட்டனரா, இது ரெக்கார்டா அப்படின்னு கத்துறான். கைஸ் இந்த மான்வாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் சொல்லிருங்க, நம்ம வேற மான்வா கூட பார்க்கலாம். கைஸ் எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையோன்னு எனக்கு தெரியும். அப்பதான் நானும் நெக்ஸ்ட் எபிசோட் கிரியேட் பண்ணுவேன். எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.